ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, லெமன் சாதமும் கருணக்கிழங்கும் வறுத்து கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா லெமன் சாதமே கொடுக்குறாங்கன்னு பார்க்காதீங்க. லெமனு, தயிர், புளி சாதம் அந்த மாதிரி தான் சார் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவும் பசங்க தான் சாப்பிடுவாங்க. குழம்பு ஊற்றி கொடுத்தா கொண்டு வந்துடுறாங்க. அதனால் இப்படி கொடுத்துறது. வீட்டில் வந்தோடனே குழம்பு ஊற்றி குடிக்க வைக்கிறது. அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், சத்து மாவு அரைச்சல நேற்று அது லாங் வீடியோவில் போட்டிருக்கேன் எப்படிலாம் அரைக்கணும்னு. அதை ஒரு கிளாஸ் காய்ச்சி கொடுத்துட்ருந்தேன். இதை குடிக்கிறதுக்குள்ளேயும் அவங்க வந்து கச்ச கச்சன்னு சத்தம் போட்டு சண்டை போட்டு லேட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு கத்திட்டு கிடந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் பின்னாடி சவுண்டு கேட்குது, தப்பாக நினைக்காதீங்க. அப்புறம் வந்து இந்த கருணக்கிழங்கு பத்தலமா இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துருங்க. உப்பும் அதில் போட்டு ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு லைட்டாக விரைய வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உப்பும் மிளகாத்தூளும் போட்டு லைட்டாக விரைய வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே வீடியோவுக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வரேன். இப்போ தான் 31 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் இந்த தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எனக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். சரி, நான் என்ன டெய்லியும் பண்ணுற கொஞ்சம் விஷயங்கள் தான் நான் பண்ணிட்டேன். வெளியில் போய் இன்னும் வீடியோ எடுத்து போடுற அளவுக்கு நான் வந்து அவ்வளோ தூரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னுடைய சின்ன ரூமுக்குள்ளே நான் என்னென்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து உப்பு போட்டு வெறும் உப்பும் மிளகாத்தூள் தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் லைட்டாக தடவி வச்சுட்டேன். மற்றது ஒன்றும் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கருணக்கிழங்கோட அந்த இது வந்து மாறி போயிடுது. அந்த ஒரிஜினல் தன்மை நமக்கு கிடைக்குன்னா வெறும் உப்பும் மிளகாத்தூள் மட்டும் போட்டால் போதும், தனி மிளகாய்த்தூள். ஓகேங்களா? அதை போட்டு எண்ணெயில் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் தட்டி போட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகும் மாதிரியே முருகலை எடுத்துட்டிங்கன்னா கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இது மட்டும் தான் நான் பண்ணுவேன். இப்படி தான் நான் பண்ணுவேன். இது வந்து எங்கள் மாமியார் இப்படி தான் பண்ணுவாங்க. சில பேர் கான்ஃபார்மாகவும் அது இதுன்னு போடுறாங்க. அது எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது மட்டும் தான் பண்ணுவாப்பில். எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், முருங்கைக்காய் போட்ட சாம்பார் நேற்று வச்சது தான் அப்படியே கிடக்கு. ஸோ அதான் வந்து இன்றைக்கி வச்சு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு வறுத்தது ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து லாங் வீடியோவில் வந்து சத்து மாவு அரைச்சது லாங் வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சத்து மாவு எப்படி அரைக்கணும்னு அதே மாதிரி பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்.